டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறது திருவோணம் உருவான வரலாறு பற்றிய பதிவு தான் பார்க்க போறோம். முன்வரும் காலத்துல மாபலி சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு மன்னர் இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருந்தாரு. அந்த மன்னர் என்னதான் ஒரு மன்னரா இருந்தாலும் சரி, அவர் ஒரு அரக்க குலத்தை சார்ந்தவர். அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு, மண்ணுலகத்தையே நம்ம ஆண்டுட்டு இருக்கோம், சரி விண்ணுலகத்தையே நம்ம ஆளலாம் அப்படின்னு அவருக்கு ஆசை வந்துடுச்சு. அதற்காக அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆத்மார்த்தமான குருவான சுக்லாச்சாரியிடம் போயிட்டு, குருவே இந்த மாதிரி இந்த விண்ணுலகத்தையும் நான் ஆளணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே சுக்லாச்சாரியர் என்ன சொல்றாரு, அதற்கு நீ ஒரு பெரிய ஒரு யாகம் நடத்தணும். அந்த யாகம் நடத்தும் பொழுது உன்கிட்ட யாரெல்லாம் தானம் தர்மம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நீ மறுக்காமல் தானம் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு இணங்க மாபலி சக்கரவர்த்தியும் என்ன பண்றாரு, ஒரு பெரிய வேள்விய ஒரு யாகத்தை நடத்துறாரு. அப்போ யார் வந்தாலும் அவருக்கு தான தர்மங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே வராரு. அப்ப என்ன ஆகுது, அந்த யாகத்தினுடைய தாக்கம் விண்ணுலகத்துல போய் தாக்குது. அங்க இந்திர சபையை ஆண்டிட்டு இருக்கிற நம்ம இந்திரராஜரா இருக்கட்டும், விண்ணுலகத்தையே ஆண்டிட்டு இருக்க இந்திரராஜா என்ன பண்றாரு, இந்த தாக்கத்தை தாங்க முடியாம நேரா போயிட்டு விஷ்ணு பகவான் தான் காக்கும் கடவுளாச்சே, அதனால காக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் கிட்ட போயிட்டு முறையிட்டாரு. பகவானே, இந்த மாதிரி மாபலி சக்கரவர்த்தி யாகம் நடத்துறாரு. அவர் என்னதான் ஒரு மன்னரா இருந்தாலும் ஒரு அசுர குலத்தை சார்ந்தவர் இல்லையா, அவர் போய் விண்ணுலகத்தை ஆண்டால் நியாயமாக இருக்குமா, சரியாக இருக்குமா, சொல்லுங்கள் பெருமானே அப்படின்னு போயிட்டு கேட்கிறாரு. உடனே விஷ்ணு பகவான் என்ன சொல்றாரு, கவலையே விடுங்கள், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன ஆகுதுன்னா, விஷ்ணு பகவான் அவருடைய 5வது அவதாரமான வாமன அவதாரத்தை எடுக்கிறாரு. ஒரு சிறு குழந்தை தோற்றத்துல இருக்கிறாரு அவர். இந்த வாமன அவதாரத்துல பார்க்கறதுக்கு ஒரு 5 வயது குழந்தை போல, 5 வயது பாலகனா தோற்றம் அளித்து கையில ஒரு கொடை எடுத்துட்டு ஒரு அந்தணன் ரூபத்துல வராரு. அவருக்கு தெரியும், இந்த மாதிரி வேள்வி நடத்துற சமயத்துல தானம் தர்மம் யார் கேட்டாலும் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அதற்கு இணங்க மாபலி சக்கரவர்த்தி எதுவும் மறுக்க மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விஷ்ணு பகவானே அந்த தோட்டத்துல வரார். மாபலி சக்கரவர்த்தி முன்னாடி கேட்கிறார், சக்கரவர்த்தியே இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 அடி மண்ணு மட்டும் கொடு, தானமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை பார்த்தோடனே பக்கத்துல இருக்க சுக்லாச்சாரியர் சொல்றாரு, மன்னா நீங்க அவசரப்படாதீங்க, வந்தவரை பார்த்தா நிறைய சக்தி வாய்ந்த இறைசக்தி மிகுந்தவாறு போல இருக்குது, அதனால அவசரப்படாதீங்க, அவர் பகவானா கூட இருக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாரு. ஆனா மாபலி சக்கரவர்த்தி சொல்றாரு, இல்ல நான் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி யாகம் நடத்துற சமயத்துல தானம் தர்மம் யார் கேட்டு வந்தாலும் கொடுத்தே ஆகணும், அதை நான் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, சரி நீங்க கேட்ட அந்த 3 அடியை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவர் சொன்ன அந்த ஒரு கடமை என்ன ஆகுது, விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு, ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறார். அந்த விஸ்வரூபம் எடுத்தோடனே முதல்ல அவர் இந்த பூமியை அளக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, விண்ணுலகத்தை அளக்குறாரு. மன்னா, நான் 2 அடி எடுத்துக்கிட்டேன், 3வது அடிக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. பொருங்கல் சுவாமின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, மாபலி சக்கரவர்த்தி அவரு தலையை குனிஞ்சு என் தலையில காலை வைங்கன்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சு காமிக்கிறாரு. உடனே விஷ்ணு பகவான் தலையில காலை வச்சோடனே அவர் பாதாள உலகத்துக்கு போயிட்டாரு. உடனே மாபலி சக்கரவர்த்தி என்ன பண்றாரு, பெருமாள் இந்த மாதிரி என்ன பாதாள உலகத்துக்கு அனுப்புறீங்க, பரவாயில்ல, ஆனா வருடத்திற்கு ஒரு முறையாவது என் மக்களை நான் பார்க்க வேணும், அவங்க எப்படி ஆனந்தமா இந்த உலகத்துல வாழுறாங்களா, சந்தோஷமா இருக்காங்களா நான் பார்க்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு வாமன ரூபத்தில் வந்திருக்கிற பெருமாள் சொல்றாரு, கவலையப்படாத, வருடத்துக்கு ஒரு முறை நீ வரலாம், உன் மக்களை நீ பார்க்கலான்னு சொல்றாரு. அந்த திருநாளை தான் நாம் ஓணம் பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றையும் பார்த்தீங்கன்னா கேரள பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த தினத்தன்று அவர்களுடைய வீட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா நிறைய மலர்களை வைத்து பல கலர்ஃபுல்லான ஒரு மலர்களை வைத்து வண்ண வண்ண பூக்களை வச்சு வாசல்ல மலர்களாலேயே கோலம் போடுவாங்க. அந்த கோலம் போட்டுட்டு நடுவில் ஒரு குத்து விளக்கையும் அழகாக ஏற்றி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தன்று அவங்க 26 வித்தியாசமான உணவுகளை சமைச்சு வழிபாடு செய்வாங்க.
வந்து இலையில வச்சு வர விருந்தாளிக்கெல்லாம் சமைச்சு போடுவாங்க, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. இந்த ஓணமான தினத்தன்று நாமும் விஷ்ணு பகவானை நினைத்து அவரை வழிபாடு செய்து அவருடைய முழு அருளையும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.